ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கீ ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து 1 மாதம் வச்சுருந்தா கூட, வெளியிலே வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பால் ஊற்றி பிசைவாங்க. அது வந்து 2 நாள் 1 நாள் தான் வச்சுக்க முடியுங்க. அப்புறம் ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவு வந்து ரவை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த கப்பில் வேணுமோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. ஆனால் அளவுகள் வந்து இதே தான். 1 கப் ரவைக்கு நான் வந்து 1 கப் இல்லைங்க, 3/4 கப் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை ஃபுல்லாக வேணும்னா 1 கப் கூட எடுத்துக்கலாங்க, திகட்டாது. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல ரவையை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்து ரவை கரிஞ்சிடாமல் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துடுங்க. இப்போது வந்து நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோங்க. மிக்ஸி பாருங்கள், இதை உடனே வந்து கிளறி விட்ருங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்துன்னா கலர் மாறிடும். அதுக்காக இப்படி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டுங்க மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கிறோங்க. இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டிப் என்னென்னா, இந்த ரவை வந்து பொடித்தா எவ்வளோ பொடித்தாலும் பொடியாதுங்க. ஒரு சுற்று நல்லா சுற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மீதி சர்க்கரை, அதை வந்து இது கூட சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா பவுடராகிடுங்க. இப்போ இந்தளவுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா ரவையுமே பொடியுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை, ஒரு தடவை நல்லா ஓட்டிட்டு அப்புறம் மீதி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் அது கூட சேர்ந்துங்க நல்லா வந்து பவுடராக அரைச்சிடுங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதிகமாக வேணும்னா மிஷினில் கொடுத்து கூட ரவையை வறுத்துட்டுங்க இப்படி சர்க்கரையை போட்டு மிஷினில் நல்லா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு எப்பப்போ வேணுமோ அது மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா முந்திரி, அதை வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கிட்டேங்க. இப்போ நெய்யை வந்து பக்கத்தில் சுட வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடாக இருக்கிறப்ப இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு, நல்ல சூடாகவே இருக்குங்க இது. ஆனால் பார்த்து ஒரு ஷேப் இல்லாமல் வருங்க. அப்புறம் ஆறினோன்னா வந்து நல்ல ஷேப் ஒரு உருண்டை பிடிச்சிடுங்க. சீக்கிரம் பிடிச்சிடுங்க. கை பொறுக்க முடியாதுங்க. ஆனாலும் இதை ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுடுங்க. அப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஆறினோன்னே உருண்டை பிடிச்சி வச்சுடுங்க. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரவா லட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கை பொறுக்க முடியாதுங்க சூட்டு. அதனால் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு சின்னதாக ஒதுக்கி வச்சுருங்க. அப்புறமா வந்து சூடு ஆறினோடனே உருண்டையாக நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுருங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா வெளியிலேயே வச்சா கூட 10-15 நாளைக்கு வந்து அப்படியே இருக்குங்க. 1 மாதம் வரைக்கும் கூட இது வந்து கெட்டு போகாத ஒரு ரெசிபிங்க. லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.